இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் இடித்திட ஒரு காலம் கட்டிட ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் கவலைக்கு ஒரு காலம் மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே, எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. மார்க் நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு மீண்டும் கபர்நகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்ட காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவருடைய நம்பிக்கை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவது இயேசு தமிழ் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மறைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடைய தனிப்பட்ட ஒரு அறிவை பயன்படுத்தி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முடக்குவாதம் என்பதே மன முடக்குவாதம், உரிமை முடக்குவாதம், உறவு முடக்குவாதம், பொருள் முடக்குவாதம், வாழ்வு முடக்குவாதம். எங்கே நாம் மன்னிக்கப்படவில்லையோ முழுமையாக அங்கே நாம் முடமாகிறோம், முடக்குவாதத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம். எங்கே உண்மையான நேசமும் அன்பும் உறவும் பரிமாற்றமும் ஏற்றுக்கொள்ளுதலும் மன்னிப்பும் தொடர்ந்து நிகழ்கிறதோ அங்கே முடக்குவாதம் நடைபெறாது. மன்னிப்பை கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் கடவுள் மட்டுமல்ல, மனிதர்களாகிய நாமும் முன்னுக்கு வர வேண்டும். கடவுள் மட்டும் மன்னிப்பதல்ல, நாமும் நம்மையும் பிறரையும் பிறர் நம்மையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினால் இந்த முடக்குவாதம் நோய் இந்த சமூகத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றப்படும். அதற்கு அந்த 4 பேரை போல சமூகத்தினரும் குடும்பத்தினரும் உறவினர்களும் உபகாரிகளும் உதவி செய்கின்றவர்களும் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களும் உதவி செய்தால் மட்டும்தான் இந்த முடக்குவாதம் ஒழியுமே என்பதை இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். எதிலும் முதலிடம் எப்போதும் முன்வரிசை,
எதிலும் முன்னால் என்று எல்லாருக்கும் ஒரு ஆசை இருப்பது முறையானது. அனைவரின் கவனத்தை ஈர்க்கவும் சிறப்பாக பெரிய மனிதர்களின் கவனத்தை கவரவும் முதலிடத்தை தேடுவார்கள், பொதுவாக குழந்தைகள். அப்படித்தான் இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை கூரையை பிரித்து இயேசுவினும் இறக்கினார்கள். என்ன முயற்சி, என்ன சிரமம், என்ன இழப்பு, எல்லாம் இயேசுவின் கவனத்தை பெறும் பொருட்டு. இயேசு அவர்களின் முயற்சியையும் நம்பிக்கையும் பாராட்டி அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவனை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அவரது பாவங்களை மன்னிக்கிறார். எதிர்பார்ப்பதற்கு கேட்பதற்கு மேலாக தருகின்றவர் அல்ல ஆண்டவர். எனவே உடல் நோய், மனநோய், ஆன்ம நோய், உணர்வு நோய், உறவு நோய் என அனைத்தையும் நீக்கி முழு மனித சுகத்தையும் கொடுக்கிறார். இயேசுவின் முன்னால் அமருவோம், அவரின் சிறப்பான கவனத்தை பெறுவோம். ஆலயத்திலும் திருப்பலியிலும் முதலிடத்தில் வர இன்று ஆட்கள் முன் வருவதில்லை. எங்கு இயேசுவின் கவனம் நம்மீது பட்டுவிடுமோ என்ற பயமா தெரியவில்லை. முன்னால் அமர்ந்து இயேசுவின் கவனத்தை கவர்ந்து அவரது ஆசிரியரை பெற நாம் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் சுகபெற நாம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. உடல் நலத்திற்கும் பாவ மன்னிப்புக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பையும் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. முடக்குவாதமுற்ற மனிதரை குணப்படுத்த விரும்புகிற இயேசு, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். உடல் உள்ள நலம் பெறுவதற்காக தியானங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே பாவ மன்னிப்பு பெற ஒப்புரவு அருட்சாதன பங்கேற்பு மிகவும் இந்த நாட்களிலே வலியுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு வாரம் குறைந்தது 1 மணி நேரமாவது இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் செய்வதற்கும் கொடுப்பதற்கும் தயாராக ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் நலிவுற்ற நோயாளித்தனமான சமூகமாக மாறும். நமது ஆன்மாவையும் உள்ளத்தையும் அழுத்துகிற குற்ற உணர்வு, பாவ கரைகள் நீக்கப்பட்டால்தான் நாம் உடல் நலம் பெற முடியும், முழுமையான குணம் பெற முடியும் என்பதை உளவியல் அறிஞர்கள் என்று சுட்டி காட்டுகிறார்கள். எனவே முன் எப்போதையும் விட அதிகமாக நாம் வாழுகிற நாட்களில் ஒப்புரவு அருட்சாதனத்தின் அருமை அவசியம் எடுத்துரைக்கப்பட வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டிலும் இது முக்கியமாக இது கருதப்பட வேண்டும். இறைவன் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அனுபவிக்கின்றவர்களால் தான் முழுமையான நலம் பெற முடியும் என்பதை பிறருக்கு அறிவிப்போம். நற்செய்தியில் பெயர் குறிப்பிடாத 4 மனிதர்கள் இன்று நம் கவனத்தை ஈர்க்கிறார்கள். இவர்கள் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை சுமந்து இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவரை தொட்டு அவரை குணமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். ஆனால் மக்கள் கூட்டத்தின் காரணமாக வீட்டிற்குள்ளே போக முடியாத போது அவர்கள் வித்தியாசமான ஒரு செயலை செய்கிறார்கள். இயேசு வீட்டுக்குள் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்ட அம்மனிதரை குணப்படுத்தினார். அவர்களுடைய நம்பிக்கை என்று நற்செய்தியாளர் தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த 4 மனிதர்களும் அவர் நண்பர்களாக அல்லது உறவுகளாக இருக்க வேண்டும். அவர்களிடத்திலே இந்த மனிதநேயம், மனிதர் மீது பரிவும் பாசமும் இருந்தது. அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பும் இருந்தது. இயேசுவிடம் கொண்டு சென்றால் குணமடைவார் என்ற நம்பிக்கையும் இருந்தது. எப்படி வீட்டிற்குள் கொண்டு செல்லலாம் என்ற படைப்பாற்றலும் இருந்தன. இவை அனைத்தையுமே நாமும் பின்பற்றி நாம் அன்பு செய்கின்றவர்கள் மீது நமது பாசத்தை வெளிப்படுத்துவோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். பாவிகளாகி எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மன்னிப்பீராக. இதனால் முடக்குவாதமற்ற நிலையிலே நாங்கள் மகிழ்வோடு வளர உமது நலமளிக்கின்ற ஆற்றல் நாங்கள் அனைவரும் பெற்று உடலிலும் உள்ளத்திலும் நலம் பெறுவோமாக. ஆமென். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே.
மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.